வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய பழைய மரத்தை எப்படி புதுசு போல் மாற்றுறது அப்படின்னு பார்த்துடலாம். இது ஏற்கனவே நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. அப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஊர்லேருந்து அனுப்பும்போது அவங்க சாணம் வச்சு நல்லா மெழுகி கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து போனதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ திரும்ப நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது புதுசு மாதிரி அப்படின்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு 4-5 பேப்பர் பீஸும் நமக்கு தேவைப்படும். அதை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம ஊற வச்ச வெந்தயம் அப்புறம் அந்த தண்ணி கூட சேர்த்து அந்த பேப்பரையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேஜ் அளவுக்கு நியூஸ் பேப்பர் அப்படியே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே அந்த மரத்து மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ பழைய மரமாக இருந்தாலும் நம்ம புதுசு மாதிரி இது மாறிடும். நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பூசினதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம இது நல்லா ஒட்டும். அது கூட இந்த மரத்து மேலே நல்லா ஒட்டும். நல்லா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடம்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. நல்லா திக்காக போடணும்ல, லேஸாக பூசி விட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. அது நல்லா ட்ரை ஆகிடும். இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா மரம் நல்லா அழுந்தி நல்ல ஒரு அந்த ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். நம்ம இதை பூசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக மாறிடும். நல்லா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா பூசி விட்டுருங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த இதெல்லாம் கொட்டி போனதுக்கப்புறம் நமக்கு அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு அரிசியோ இல்லை பருப்போ எதாவது யூஸ் பண்ணுறாங்கிறப்போ அந்த கேப்பில் போய் மாட்டிக்கும் எல்லாமே. அப்புறம் சின்ன சின்ன ஓட்டை இருந்ததுன்னா அது வழியால் கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இது நான் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தேன். இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ திரும்பவும் பண்ணோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்குமே நல்லா இருக்கும். இது இந்த சைடெல்லாம் நல்லா பூசி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் காய வேண்டியதும் இல்லை. ஒரு ஹாஃப் டேலே நமக்கு நல்லா காஞ்சி வந்துடும். இது பாருங்கள், நல்லா அழகாக பூசியாச்சு. நிறைய கூட தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதுமானது. இது அப்படியே நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். ஊர்லெலாம் நமக்கு சாணம் கிடைக்கும். அதை வச்சு மொழிகி எடுத்துப்போம். நம்ம டவுனில் சிட்டிலெலாம் இருக்கோங்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா காஞ்சி வந்துடுச்சு. ஒரே நாளே நல்லா காஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படி நல்லா ஃபுல்லாக நல்லா கவர் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.